யூனியன் டாக்கீஸ் ரசிகர்களுக்கு வணக்கம். வாங்க லன்ச் நிகழ்ச்சிக்கு போகலாம். என்னப்பா முதல் கேள்வி? ரிஷப் ஷெட்டி அவருடைய சம்பளத்தை 80 கோடியா உயர்த்தியிருக்காரு. வெறும் 2 படத்துல இது எப்படி சாத்தியம்னு கண்ணன் திருநெல்வேலியிலேருந்து கேட்டிருக்காங்க. 2 படங்கள்ல தன்னுடைய சம்பளத்தை 80 கோடி ரூபாயாக உசத்தி இருக்கார் அப்படின்னா, அவருடைய படங்கள் மூலம் அந்த அளவுக்கு வருமானம் வருது அப்படின்ற நம்பிக்கை அவருக்கு இருக்கு அப்படின்னு தானே அர்த்தம். இப்ப இருக்க சூழ்நிலைக்கு கேப்டன் விஜயகாந்துடைய எந்த படம் ரீ-ரிலீஸ்க்கு ஏத்த படம்னு பரமன் வேலூர்லேருந்து கேட்டிருக்காங்க. இப்போ இருக்கின்ற சூழ்நிலைக்கு மறுவழி செய்ய வேண்டிய விஜயகாந்த் படம்னா, நான் ரமணாவைத்தான் பரிந்துரைப்பேன். பிரதீப் ரங்கநாதனுக்கு போட்டி அபிஷன் ஜீவின் தானான்னு ஈஸ்வரி ஒசூர்லேருந்து கேட்டிருக்காங்க. அபிஷன் ஜெயந்தை பிரதீப் ராணுடைய போட்டியாளராக எதுக்கு பார்க்கணும்? 2 பேரும் வளர்ந்து கொண்டிருக்கின்ற நம்பிக்கையூட்டக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்க்கலாமே. சமீபத்தில் பிரியங்கா மோகன் அவர்களை எந்த படத்துலையும் பார்க்க முடியறது இல்லையா, அவங்க அதுக்குள்ளே ஃபீல்ட் அவுட் ஆயிட்டாங்களான்னு பரத் வெண்ணந்தூர்லேருந்து கேட்டிருக்காங்க. பிரியங்கா மோகன் இங்கே தான் இருக்காங்க. அவங்க ஃபீல்ட் அவுட்டெல்லாம் ஆகலை. நம்முடைய இயக்குனர்கள் தொடர்ந்து அவங்களுக்கு படங்களில் வாய்ப்பு தர மறுக்கிறார்கள். அதன் காரணமாக தான் அவங்களால திரைப்படங்களில் நடிக்க முடியல. நடிகர் நெப்போலியன் மாதிரி வேற எந்த தமிழ் நடிகர் அமெரிக்காவில் செட்டில் ஆயிருக்காங்கன்னு சந்தோஷ் சேலம்லேருந்து கேட்டிருக்காங்க. நெப்போலியன் அமெரிக்காவில் செட்டில் ஆகிருக்கிற மாதிரி நடிகைகள் அமெரிக்காவில் செட்டில் ஆகிருக்கவங்கன்னா தென்றலே என்னை தொடு போன்ற பல படங்களிலே கதாநாயகன் நடித்த ஜெயஸ்ரீயை சொல்லலாம். விஜய் தேவர்கொண்டா ராஷ்மிகா மந்தனா திருமணம் ஜனவரி 26ஆம் தேதியே நடந்து முடிஞ்சிருச்சான்னு ஈஸ்வரி ஒசூர்லேருந்து கேட்டிருக்காங்க. விஜய் தேவரகொண்டா ராஷ்மிகா திருமணம் ஜனவரி 26ஆம் தேதி நடக்கலை, பிப்ரவரி 26ஆம் தேதி நடக்கப் போவதாக செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. கிரிக்கெட் பிளேயர் டோனி தமிழில் ப்ரொடியூசராக களமிறங்கினார். ஒரு படத்துக்கு அப்புறம் அவர் எந்த படமும் ப்ரொடியூஸ் பண்ணலையே, காரணம் என்னன்னு பல்லவி ராமேஸ்வரத்துலேருந்து கேட்டிருக்காங்க. தோனியை பொறுத்த வரைக்கும் ஒரு தமிழ் படத்தை தயாரித்திருக்கிறார், உடனே அடுத்த தமிழ் படத்தை எடுக்கணும்னு ஏதாவது விதி இருக்கா என்ன? யோசித்து நல்ல படமாக எடுக்கலாம் அப்படின்னு கூட அவர் நினைக்க வாய்ப்பு இருக்கு இல்லையா? ஜனகராஜ் அவர்களை பற்றின தகவல் கேட்கவே மன நிம்மதியாக இருக்குது. அவரை சாய்வு சித்ராவில் எதிர்பார்க்கலாமான்னு திருப்பூர்லேருந்து பாலன் கேட்டிருக்காங்க. இப்போ தான் சிகிச்சை முடிந்து ஜனராஜ் வந்திருக்கார். அதனால் கொஞ்ச காலம் அவர் பேட்டிகளை தவிர்ப்பார் அப்படின்னு நினைக்கிறேன். எப்படி இருந்த போதும் சாய்வு சித்ராவில் நிச்சயமாக ஜனகராஜ் பேட்டி இடம்பெற வாய்ப்பு இருக்குது. எம்ஜிஆர் அவர்கள் நீண்ட காலம் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காரான்னு சிவா சென்னையிலேருந்து கேட்டிருக்காங்க. எம்ஜிஆர் மிக நீண்ட காலம் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார் அப்படின்றது தான். இங்கே அப்போலோ மருத்துவமனையிலும் அதுக்கு பின்னாலே அமெரிக்காவில் புரூக்ளின் மருத்துவமனையிலும் மிக நீண்ட காலம் சிகிச்சை பெற்றவர் தான் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர். வரப்போகிற தேர்தலுக்கு கமலுடைய வியூகம் என்னவா இருக்கும்னு மணிகண்டன் சென்னையிலேருந்து கேட்டிருக்காங்க. தன்னுடைய தேர்தல் வியூகம் என்னவாக இருக்க போகிறது அப்படின்னு இது வரைக்கும் கமல்ஹாசனே அறிவிக்காத நிலையில் நான் அதை சொல்கிறது எப்படி சரியாக இருக்கும்? லால் சலாம் படத்தை எந்த ஓடிடியும் வாங்கலையா, அதற்கு காரணம் என்னன்னு சேலம்லேருந்து அபி கேட்டிருக்காங்க. லால் சலாம் திரைப்படத்தை பொறுத்தவரையிலே அந்த திரைப்படம் சன் நெக்ஸ்ட்டில் காண கிடைக்கிறது அப்படின்றத நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். சன் நெக்ஸ்ட் ஓடிடி தளம் தான் அந்த திரைப்படத்தினுடைய ஓடிடி உரிமைகளை வாங்கியிருக்கிறார்கள். ஃப்ரேம் அண்ட் ஃபேம் அவார்ட் ஃபங்க்ஷனில் யாருடைய பேச்சு உங்களை ஈர்த்ததுன்னு கண்ணன் திருநெல்வேலியிலேருந்து கேட்டிருக்காங்க. ஃப்ரேம் அண்ட் ஃபேம் ஷோவில் எல்லாருடைய பேச்சும் கேட்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைக்கல. ஒரு சிலருடைய பேச்சை மட்டும்தான் நான் கேட்டேன். நான் கேட்ட பேச்சில் எனக்கு ரொம்ப கவர்ந்த பேச்சுன்னா அது டிராகன் படத்தின் இயக்குனரான அஸ்வத் மாரிமுத்துடைய பேச்சு. சிங்கீதம் சீனிவாசராவ் எடுக்கிற அடுத்த படமும் காமெடி படம் தானான்னு திருவாரூர்லேருந்து சங்கர் கேட்டிருக்காங்க. சிங்கீதம் சீனிவாசராவ் அடுத்து இயக்கக்கூடிய படம் முழுக்க முழுக்க நகைச்சுவை படமா அப்படின்னு எனக்கு தெரியல. ஆனால் சிங்கீதம் சீனிவாசராவ் இயக்குனர் அப்படின்னாலே நிச்சயமாக அந்த படத்தில் மெல்லிய நகைச்சுவை இழையோடக்கூடியதாக இருக்கும் அப்படின்றதுல சந்தேகம் இல்லை. நடிகர் ராஜேஷ் அவர்கள் சிறந்த நடிகருக்கான விருது வாங்கியிருக்காங்களான்னு கடலாடியிலேருந்து பாலசுப்ரமணியம் கேட்டிருக்காங்க. ராஜேஷ் நல்ல நடிகர் அப்படின்றது ஊரறிந்த விஷயம். ஆனாலும் அவருடைய நடிப்பு திறனுக்கு எந்த விருதும் கொடுக்கப்படவில்லை என்பது தான் மிகவும் சோகமான வருத்தத்துக்குரிய ஒரு விஷயம். பாக்யராஜ் படங்களுக்கு வைரமுத்து பாடல் எழுதியிருக்காரான்னு சிவா கனடாலேருந்து கேட்டிருக்காங்க. பாக்யராஜ் இயக்கத்தில் உருவான சின்ன வீடு படத்துக்கு வைரமுத்து பாடல் எழுதியிருக்கிறார். கமல் ரஜினி படத்தோடைய ப்ரோமோ ஷூட் மட்டும்தான் ராஜீவ் மேனன் பண்ண போகிறாரா, இல்லை முழு படத்தையும் ராஜீவ் மேனன் தான் பண்ண போகிறாரான்னு பல்லவி ராமேஸ்வரத்துலேருந்து கேட்டிருக்காங்க. கமல் ரஜினி இருவரும் இணைந்து நடிக்க இருக்கின்ற படத்துடைய ப்ரொமோ ஷூட் மட்டும் இல்லை, அந்த படத்துக்கே ஒளிப்பதிவாளர் ராஜீவ் மேனன் தான். எம்ஜிஆர் பிக்சர்ஸ் பிரைவேட் லிமிடெட் இப்போவும் தமிழ் படங்கள் பண்ணுறாங்களான்னு பத்மநாபன் நியூயார்க்லேருந்து கேட்டிருக்காங்க. எம்ஜிஆர் பிக்சர்ஸ் பிரைவேட் லிமிடெட் படங்களை எடுப்பதை நிறுத்தி பல ஆண்டுகள் ஆகின்றன. தெலுங்கு டைரக்டர் P.A. சுப்பாராவ் தமிழில் எத்தனை படங்கள் டைரக்ட் பண்ணியிருக்காங்கன்னு கடலாடியிலேருந்து பாலசுப்ரமணியம் கேட்டிருக்காங்க. எங்கள் வீட்டு மகாலட்சுமி என்ற திரைப்படம் தான் ஆதித்ய சுப்பராவ் இயக்கிய முதல் தமிழ் திரைப்படம். அந்த படம் தமிழ் தெலுங்கு ஆகிய இருமொழியிலும் ஒரே நேரத்தில் உருவான திரைப்படம். அந்த படத்தை தொடர்ந்து மஞ்சள் மகிமை, எங்கள் குலதேவி, பாட்டாளின் வெற்றி, குமுதம் ஆகிய படங்களை இயக்கியிருக்கிறார் ஆதித்ய சுப்பராவ்.
பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் தமிழ் படங்கள் பார்த்திருக்காங்களான்னு கடலாடியிலிருந்து பாலசுப்ரமணியம் கேட்டிருக்காங்க. ஏஎல் சீனிவாசனுடைய தயாரிப்பிலும் முக்தா சீனிவாசனுடைய இயக்கத்திலும் கமல்ஹாசன், நடிகர் திலகம் சிவாஜி கணேசன், ஜெய்சங்கர் ஆகியோர் நடித்த சினிமா பைத்தியம் என்ற படத்தை பெருந்தலைவர் காமராஜ் பார்த்தார் என்பது எனக்கு தெரியும். ஏன்னா அவர் அந்த படத்தை பார்த்தபோது அவருடன் அந்த படத்தை பார்க்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. அந்த படம் நீங்களாக கர்ணன், பாசமலர் ஆகிய படங்களையும் பெருந்தலைவர் காமராஜ் பார்த்ததாக நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். புதுமுக நடிகர்களை வச்சு எடுக்கிற படத்துக்கு ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் ஒரே சேலரி கொடுக்கப்படுமான்னு சாமிநாதன் அவினாசியிலேருந்து கேட்டிருக்காங்க. புதுமுக நடிகருடைய சம்பளங்களை பொறுத்த வரைக்கும் படத்துக்கு படம் அது மாறுபடும். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் மண்வாசனை திரைப்படத்தை நான் தயாரித்த போது அந்த படத்தில் கதாநாயகன் நடித்த ரேவதி, கதாநாயகன் நடித்த பாண்டியன் ஆகிய 2 பேருக்கும் ஒரே சம்பளம் தான் கொடுத்தேன். 2 பேருக்கும் சம்பளம் 6000 ரூபாய் அந்த படத்தில். அடுத்து இன்று ஒரு தகவல். உதிரிப்பூக்கள், பூட்டாத பூட்டுக்கள் போன்ற மிக வித்தியாசமான படைப்புகளை தந்த மகேந்திரன் பார்த்த முதல் படப்பிடிப்புன்னா அது எம்ஜிஆருடைய நடிப்பிலே உருவான ராஜா ஜெய்சிங் படத்துடைய படப்பிடிப்பு தான். அவர் அந்த படத்துடைய படப்பிடிப்பை பார்க்க போன போது அந்த படத்துடைய படப்பிடிப்பு ஏறக்குறைய முடிவடைந்திருந்தது. அந்த படத்துடைய பேட்ச் ஒர்க்குக்காக சில காட்சிகளை படமாக்கி கொண்டிருந்தார். அந்த படத்துடைய படப்பிடிப்பை பார்க்க சென்றபோது தான் தொழில் நுணுக்கத்தில் எம்ஜிஆர் எப்படிப்பட்ட ஆற்றலை கொண்டவராக இருக்கிறார் என்பதை தெரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. ஒரு நடிகராக மட்டும் இல்லாமல் ஒளிப்பதிவு சம்பந்தப்பட்ட முழு ஆற்றலையும் பெற்ற ஒரு கலைஞராக இருந்தார் எம்ஜிஆர். அப்பப்போ அந்த படத்துடைய ஒளிப்பதிவாளரிடம் தன்னுடைய யோசனைகளை எல்லாம் சொல்லி கொண்டிருந்தார். அவர் ஒளிப்பதிவாளரிடம் தன்னுடைய யோசனைகளை பக்குவமாக எடுத்து சொன்ன விதமும் அந்த ஒளிப்பதிவாளரை புரிந்து கொண்டு செயல்பட்டதும் எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. எம்ஜிஆருடைய பல படங்களுடைய வெற்றிக்கு காரணம் எம்ஜிஆரிடம் இருந்த இந்த ஆற்றல் தான் என்பதை அந்த நேரத்தில் என்னால் புரிந்து கொள்ள முடிந்தது. ஒரு படத்துடைய உருவாக்கத்திற்காக பல யோசனைகளை அவர் சொன்னாலும் அந்த யோசனைகள் எல்லாம் அவர் சொல்லும்போது அதை மற்றவர்கள் ஏற்று பாராட்டும்படி அடக்கத்துடனும் நாகரிகமாகவும் தோழமை உணர்வுடனும் அவர் நடந்து கொண்ட முறை இருக்க அது எனக்கு மிகவும் பிடித்திருந்தது என்று ஒரு பத்திரிகை பெட்டியிலே பதிவு செய்திருக்கிறார் இயக்குனர் மகேந்திரன். வடிவேலு சந்தானத்தோட பணியாற்றியிருக்கு. வடிவேலு சார்லாம் சார் லெஜெண்ட் சார். என்னென்னா அது இம்ப்ரூவ் பண்ணுறது February 14 பார்த்தீங்கன்னா அவ்வளோ இம்ப்ரூவ் பண்ணுவார். சத்யராஜோட நீங்கள் அந்த படத்திலும் பணியாற்றலை, அவரோட உங்களுடைய டைரக்ஷனில் பணியாற்றி எப்படி இருந்தது சார்? நான் 1000 விளக்கு படம் வந்து ஃபஸ்ட்டு எழுத உடனே ராஜ்கிரண் சார் தான் சார் பிளான் பண்ணேன். ராஜ்கிரனும் யாரும் சும்மா படத்தை பொறுத்த வரைக்கும் என்னென்னா கதை ரொம்ப அற்புதமான கதை. சில சூழ்நிலைகளில் அந்த படத்துலையும் இந்த கதையை நான் சந்தான சாருக்கு பண்ணுறதா பிளான் வச்சுருந்தேன். அப்போ ஜீவா சார்கிட்ட மீட் பண்ணோம். பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் touringtalkies.co.